கைது செய்யப்படுவது வந்து தொடர்ந்து கொலை சம்பவங்களும் வந்து தமிழர்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சு. ஒரு காலத்தில் சென்னை மாகாணமாக இருந்த இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று சங்கலிங்கனார் போன்ற பெரியவர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி பல பேர் உயிரை கொடுத்து தமிழ்நாடு என்கின்ற பெயர் 8 கோடி தமிழர்களுக்கு கிடைத்தது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தினசரி பேப்பரை திறந்தாச்சுன்னு சொன்னா அவ்வளவு மிக கேவலமான செய்திகள். பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள், பெற்றோரை குழந்தைகளை கொல்வது, திருட்டு போல ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பா பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இன்னைக்கு அதை பொருட்டாவே யாரும் எடுக்கல, யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கவலை எல்லாம் இதே போல போயாச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் சில மாதங்களுக்கு உள்ளாக, ஒரு சில மாதங்களுக்கு உள்ளாக தமிழ்நாட்டினுடைய பெயர் போக்சோ நாடு என்று மாறிவிடும் என்கின்ற அச்சம் எனக்கு ஏற்படுகின்றது. உலக நாடுகள் நம்மை அப்படி அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு யாருமே பயப்படுவாங்க. அந்த கேவலமான நிலைமை உருவாகிவிடும். இந்த நிலையிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, எங்களுக்கு போக்சோ நாடு தான் தேவை, அந்த போக்சோ நாட்டினுடைய முதலமைச்சராக தான் நாங்க இருக்க விரும்புகிறோம், அமைச்சர்களாக நாங்க இருக்க விரும்புகிறோம், காவல்துறை அதில் தான் பெருமைப்படுகிறது என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் 26 நெருங்குவதற்குள்ளாக இந்த ஆட்சி இல்லாமல் போய்விடும். தொடர்ச்சியா உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரதமர் மோடி குறித்து தவறான கருத்துக்களை பரப்புகிறார். அதை பற்றி இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அது எங்க வேணாலும் ஏறி குதிக்கும் அப்படின்ட்டு. அது இளங்கன்றுகளுக்கு. இன்னைக்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இளம் கன்று அல்ல. அவர் இன்னைக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் அளந்து பேச வேண்டும். ஏனோதானோ என்ற முறையில் அவர் பேசுவார் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில பேச்சாளர்கள், அவருடைய பெயர்ல நான் சொல்ல விரும்பவில்லை, என்னுடைய நுனி நாக்கு வரைக்கும் அந்த பெயர்கள்லாம் வருது, அதெல்லாம் சொல்லதுக்கு நான் விரும்பல. அந்த நிலைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போக விரும்புகிறார் என்று சொன்னால் அது அவருடைய தலையெழுத்து. இன்னைக்கு யாருமே அன்னைக்கு அப்படி பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர், அது அவங்க வந்து இடையில வந்து வேற கட்சிக்கு போயிருக்கலாம், திருப்பி திமுக வந்திருக்கலாம், எல்லாமே நடந்திருக்குது. இன்னைக்கு யார் திமுக உள்ளவங்க அவங்கள வந்து பெருமையா பேச மாட்டாங்க. ஒரு காலத்துல வந்து மதிப்புமிக்க தலைவர்கள் கூட அப்படி பேசினதெல்லாம் உண்டு. கட்சியை ஆரம்பித்தவர்கள் உட்பட எல்லாருமே அப்படி பேசுனது உண்டு. அப்புறம் ஒரு பொறுப்புக்கு வரும்போது அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு துணை முதல்வர் அவர்கள் இப்படி பேசுவது கொஞ்சம் கூட உங்களுடைய அந்தஸ்திற்கு நல்லது அல்ல. அல்லக்கை யாராவது பேசிட்டு போயிட்டாங்கன்னு பரவாயில்ல, நீங்கள் பேசுவது உங்களுக்கு, உங்களுடைய அரசியலுக்கு, தமிழகத்திற்கு நல்லது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் பற்றி தீர்க்கு நான் துணை அமைச்சராக இருந்தபோது, இணை அமைச்சராக இருந்தபோது
எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டேன். பல விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆளுமைக்கு கீழே வந்த பின்னாடிதான் இந்த கொலைகள் நடக்கையெல்லாம் இல்லாம போச்சுது. இந்த சம்பவங்கள் சரி பண்ண சொன்னா இது இரு நாடு மட்டும் கிடையாது, இது உலக நாடுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய பிரச்சனைகளும் சேர்ந்து அடங்கி இருக்கக்கூடிய, மீன் பிடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. ஆகையினால சிறிது காலம் இதுக்கு ஆகும்னு தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் இலங்கை அரசாங்கம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னதை போல மீனவருடைய பிரச்சனையை கனிவோடு அணுக வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் கடுமையான ஒரு நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் அதே போன்ற நடவடிக்கை நாமளும் எடுப்போம்னு சொன்னால் இலங்கைக்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு. அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோது தேர்தலில் வந்தாலும் கருத்துக்களுக்கு திமுக கூட்டணி தான் ஒரு சிலர் போட்டு அதை வைத்து தமிழக யாரும் அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை கூட அகற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அறிவாலயத்துல ஒரு செங்கலை கூட திராவிட அரசு தொடர்ந்து 2026 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யானை தன் தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிடும். யானை அடுத்த மண்ணவாரி போடக்கூடிய தேவை கிடையாது, தானே தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிடும். 72 இதே போல நிலைப்புலதான் இருந்தது திமுக. அன்னைக்கு ஒரு எம்ஜிஆர் வந்தார். 90 93 அண்ணன் வைகோ அவர்கள் வந்தாங்க. பல பேர் வந்திருக்கிறாங்க. அதனால செக்கில வேற யாரும் பிடுங்க மாட்டாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் முடிக்கிட மாட்டான்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து செக்கில பிடுங்குவாங்க, அவங்களே பிடுங்குவாங்க. பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.